ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாய்க்கிழமை 22 தம்மூஸ், ஜூலை 7. கிருபையின் விழிப்புணர்வு. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவனுடைய நன்மதிப்பை பெறுவதற்கோ அல்லது மதிப்பெண்களை கூட்டுவதற்கோ நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்று எதுவுமே இல்லை. நீங்கள் அதற்காக முயற்சிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. உங்களுக்காக தேவனை பிரியப்படுத்துவதற்கான ஒவ்வொரு நிபந்தனைகளையும் கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த உண்மை உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். நீங்கள் செய்த அல்லது செய்ய போகும் எதனுடைய அடிப்படையிலும் அல்லாமல், ராஜாவாகி இயேசு ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தின் அடிப்படையில் மட்டுமே தேவன் ஏற்கனவே உங்களில் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். அதுவே கிருபை, அவருடைய கிருபை. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற உங்களது சுய முயற்சியின் போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கிறது. சொல்ல போனால், நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தால் உங்களது அந்த முயற்சி தோல்வியில்தான் முடியும். ஏனென்றால் அது சுயநீதியின் வெளிப்பாடாகும். சுயநீதி என்பது கிறிஸ்து மட்டுமே செய்யக்கூடிய மற்றும் ஏற்கனவே செய்து முடித்த ஒரு காரியத்தை உங்களது சொந்த பலத்தால் செய்ய உங்களால் முடியும் என்று நினைப்பதாகும். உங்களுடைய செயல்கள் உங்களை ஒருபோதும் நீதிமானாக்க முடியாது. சிலுவையில் கிறிஸ்துவின் செயல்கள் ஏற்கனவே உங்களை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றிவிட்டன. அவர் உங்களை நீதிமான ஆக்கியது மட்டுமல்லாமல் அவருடைய சொந்த நீதியையே உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிருபையின் விழிப்புணர்வை புரிந்து கொள்வது, பெற்றுக்கொள்வது மற்றும் அதில் செயல்படுவதுதான். அந்த விழிப்புணர்வு தான் சரியான செயல்களை உருவாக்குகிறது. தீர்க்க தரிசன அறிக்கை. மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கும் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாய் இருக்கிறேன். ஏனென்றால் என் மேல் உள்ள தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக வழங்கப்பட்டுள்ள கிருபையை நான் பெற்றுக்கொள்வதால் நான் இளைப்பாறுதலின் வாழ்க்கையை வாழ்கிறேன். எனக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் மற்றும் தேவன் என்னை செய்ய அழைத்த அனைத்து காரியங்களுக்கும் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கிறது. மேற்கொண்ட தியானம். 1 கொரிந்தியர் 15:10. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்திராகமம் 7-9 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.